ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன சமையல்? இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் செய்கிறதுலேருந்து vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சிக்கு வந்து இன்றைக்கி ஆக்சுவலி பிளான் எல்லாமே மாறி மாறி போனதுனால எல்லாமே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. டின்ட்டு இன்னைக்கு ஸ்கூலுக்கு அப்போ சிக்கு எங்கே போனா? சிக்கு ஊருக்கு போயிட்டானா? எந்த ஊருக்கு? புது ஊருக்கா? ஓகே, கேட்டுக்கோங்க. சிக்குவை இனிமேல் தேடாதீங்க, அவன் புது ஊருக்கு போயிருக்கான். நம்ம வீட்டில் இருக்கிறது வந்து ஸ்பைடர்மேன். ஸ்பைடர்மேன் என்ன பண்ணுவார்? அப்படி பண்ணால் என்ன ஆகும்? அப்போ கலர் வா, ஒயிட் கலராக வருமா? அது பேர் வெப். ஓகேவா? ஓகே ஓகே. அம்மா கொஞ்சம் சொல்லணும், உங்ககிட்ட சொல்லிடட்டுமா? ஓகே ஓகே. அதனால் டின்ட்டு ஸ்கூலுக்கு போகல, சிக்குக்கு அதனால லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கல. அவர் 1 o'clock கூட்டிகிட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் லஞ்ச் செய்யணும். சிம்பிளான மெனு தான், சூப்பராக இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்ப்ரவுட்ஸ் மேக்கர் வாங்கியிருந்தோம்ல, வீடியோவில் காமிச்சிருந்தேன். அது எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. ஐயோ, ஸ்ப்ரவுட்ஸ் மேக்கருங்கிறேன், ஸ்ப்ரவுட்ஸே இருக்குமா? அதில் தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். நம்ம கிரெயின்ஸை ஊற வச்சு பண்ணணும். ஓகே, அந்த ஸ்ப்ரவுட்ஸ் மேக்கர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. அதை ஃபர்ஸ்ட் சீசன் பண்ணோம். இதை வந்து நல்ல ஒரு பெரிய பவுலில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். ஒரு 1-2 hours வந்து ஊற வச்சிடணும், ஃபர்ஸ்ட் டைமுக்கு மட்டும். எல்லாம் போகாதோ? சரி, இது வந்து ஊறட்டும். நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்புறம் வச்சுக்கிறேன். ஓகே. மண் வாசனை, மண் வாசனை. ஓ, இதுதான் மண் வாசனையா? இந்த கருவாடு வாசனை வருது. கருவாடு வாசனை. அப்புறம் நீங்கள் எந்த கிரெயின் வந்து ஸ்ப்ரவுட் பண்ண வைக்க போகிறீங்களோ அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். ஓகேங்களா? ஊற வச்சுட்டு இந்த கீழே வந்து ஒரு பாதி தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்ச கிரெயின்ஸ் இருக்குல்ல, அதை வந்து இதுக்கு மேலே போட்டுட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சிட்டிங்கன்னா 8 hours அப்புறமா நமக்கு வந்து ஸ்ப்ரவுட்ஸ் ரெடியாக இருக்கும். நான் இதை ரெடி ஆனதுமே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் vlogல இன்க்ளூட் பண்ணுறேன், இல்லைன்னா ஸ்டோரியில் அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து அட் அ டைம் வந்து 150 grams கிட்ட ஸ்ப்ரவுட்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இது ஊறட்டும். நம்ம குவிக்காக கடைக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வரணும். அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம சமையல் ஆரம்பிப்போம். கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கின் கேரும் முடிச்சுட்டு கிளம்பலாம். இந்த ஹிமாலயா பிரைட்னிங் விட்டமின் சி ஆரஞ்ச் ஃபேஸ் சீரம் பற்றி நான் நிறைய முறை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இருக்கிற ஹெக்டிக்கான லைஃப் ஸ்டைல், ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாமல், ஒழுங்காக தண்ணி குடிக்காமல், வெளியில் அவுட்டோரில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறதுனால அண்ட் ஸ்ட்ரெஸ், இது எல்லாத்தினாலையுமே டல் ஸ்கின் வரும். டல் ஸ்கின்னை விசிபிளாக பிரைட்டர் ஸ்கின்னாக மாற்றுறதுக்கு கண்டிப்பாக ஒரு எஃபெக்டிவான ப்ராடக்ட் தேவை. இந்த ஹிமாலயா பிரைட்னிங் விட்டமின் சி ஆரஞ்ச் ஃபேஸ் சீரம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நான் ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு பிராண்ட் அண்ட் மோர் ஓவர் நிறைய வருஷமாக நம்ம யூஸ் பண்ணுறது. இதில் வந்து 5x விட்டமின் சி, 10x நயாசினமைட் அண்ட் பவர் ஆஃப் நேச்சுரல் ஆரஞ்ச் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குது. இது வந்து ஸ்கின்ல இருக்கிற நேச்சுரல் பிரைட்னஸை டே 3லேருந்தே அன்லாக் பண்ணும். இதில் இருக்கிற லைட் வெயிட் ஃபார்முலானால ஸ்கின்ல ஈஸியாக அப்சார்ப் ஆகிடுது. ஸோ ரிசல்ட் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நேச்சுரலாக நல்ல ஒரு பிரைட்டர் லுக் கொடுக்கும். ஸோ இந்த சீரம் வந்து ஒரு 2-3 drops வந்து ஃபேஸில் போட்டுட்டு ட்வைஸ் த டே யூஸ் பண்ணுங்கள் ஃபார் பெட்டர் ரிசல்ட். அப்வர்ட் டைரக்ஷனில் சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுங்கள், ப்ராடக்ட் வந்து அப்சார்ப் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறமா ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் போட்டு அதோட குட்னஸை வந்து லாக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா, ஹிமாலயாஸ் ஆப் அண்ட் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம பூண்டு தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறோம். தக்காளி நிறைய இருந்துச்சு, அதனால் காலி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த தக்காளி தொக்கு பண்ணிட்டோம்னா இந்த தக்காளி தொக்கு பண்ணிட்டோன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 7 days வரைக்கும் சூப்பராக இருக்கும். ரைஸுக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை அப்படின்னு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சூப்பராக இருக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 11 தக்காளி எடுத்திருக்கேன். இதை முடிஞ்ச அளவு ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? முட்டையும் வாங்கிட்டு வந்தாச்சு. அண்ட் இதே தக்காளி தொக்கு வச்சு ஒரு தவா முட்டை ரோஸ்ட்டும் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இது வந்து பூண்டு, ஆக்சுவலி நம்ம கிளாஸ்க்கு வந்து கொரியன் க்ரீம் சீஸ் பண்ணுக்கு வந்து நிறைய கார்லிக் தேவைப்படும். அப்போ அதுக்கு பண்ணதில் நிறைய மிச்சம் இருந்துச்சு. சரி, அதனால யூஸ் பண்ணிடலான்னு நினச்சேன். தக்காளி வந்து இப்போ விலை அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஒரு 3 days முன்னாடி பார்க்கும்போது 50 rupeesனு இருந்துச்சு. ஸோ இப்போ எவ்வளோன்னு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். பட் விலை கம்மியாகும்போது வாங்கி இதை செஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஆனால் இவ ஒருத்தர் இருக்கால, இவள் வந்து இந்த தக்காளி மேட்ருக்கும் இவளுக்கும் வந்து ஒரு பெரிய லிங்க் இருக்குது. பைக்கில் எங்கே கூப்பிட்டு போனாலும் எந்த காய்கறி கடையை பார்த்தாலும் வந்து அந்த தக்காளியோட ரேட்டை மட்டும் எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பாள்.
ஐயோ இன்னைக்கு விலை அதிகமாகிடுச்சுல, ஐயோ இன்னைக்கு விலை கம்மியாயிடுச்சுல, ஐயோ இன்னைக்கு விலை அதிகமாகிடுச்சுல, மாறி மாறி அதை சொல்லிக்கிட்டே இருப்பாள். இங்கேருந்து எங்கேயோ போயிருப்போம், ஈசிஆர் சைடு எங்கேயாவது போயிட்டுருப்போம், அங்கே இருக்க இதையும் பார்த்துட்டு அதையும் சொல்லிட்டுருப்பா, இங்கேருந்து வாங்கிட்டு போயிடலாம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னுவா. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ல. ஆமாம், ஏன்னா அது வந்து தக்காளி வந்து லைக் கோல்டு மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். திடீர்னு கம்மியாக கழுத்தெல்லாம் தொங்க விட்டுருக்கேன் தக்காளியை, திடீர்னு ரொம்ப அதிகமாயிரும். அப்போ தோணும் ஐயோ கம்மியாக இருக்குமோ 2 கிலோ எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சிருந்துருக்கலாமே அப்படின்னு தோணும். அதனால அந்த ஒரு ஷாக். ஓகே, இப்போ கொஞ்ச நாளாக வந்து இந்த கிளாஸில் வந்து அதாவது ஒர்க் ஷாப்பில் வந்து மேடமை 2-3 பேர்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அக்கா நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்குறதோட வீடியோவில் கூட கொஞ்சம் பெருசாக தெரியுறீங்க, நேரில் பார்க்கும்போது குட்டியாக இருக்கீங்க அப்படின்ட்டாங்க. ஒரே பறக்கிறாங்க மேடம். சொல்லுங்க, வாக்குமூலம் கொடுங்க. அவங்க உண்மைதான் சொல்லியிருக்காங்க, நான் குட்டி பேபி தானே. குட்டியாக இருக்கீங்கன்னு சொன்ன வரைக்கும் நல்லா இருந்துச்சு, இந்த பேபி அதெல்லாம் வேண்டாம். ஓகேங்களா? எல்லாரும் ரொம்ப கைந்து தெரியுமா, வந்துட்டு அவ்வளோ லவ்வோட அவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. உங்களை இப்போ அந்த டைம்லேருந்து ஃபாலோ பண்ணுறேன். பழைய வீட்டில் இருந்தே இல்லை, ஃபர்ஸ்ட் இருந்த வீட்டில் நிறைய பேர், அதாவது நீ உங்களை நம்பி தான் இந்த கிளாஸ்க்கு வந்திருக்கேன் அப்படிலாம் சொல்கிறது வந்து ரொம்ப பெரிய வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அது கேட்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் அவங்க ஹாப்பியாக கிளாஸ் முடிச்சு போகிறத பார்க்கும்போது இன்னும் ஹாப்பியாக இருக்கும். அண்ட் இன்னொரு குட் நியூஸ் என்ன தெரியுமா, நம்மளோட பிரெட் அண்ட் பன் ஒர்க் ஷாப் வந்து நாளான்னைக்கு இருக்கிற பேட்ச் வந்து 10th பேட்ச். ஸோ ஒரு பெரிய மைல் ஸ்டோன் அது எங்களுக்கு. ஸோ 10th பேட்சோட வைண்ட் அப் பண்ணுறோம். அடுத்து எப்போ கிளாஸ்ன்னு தெரியல. ஸோ 10th பேட்சுங்கும் போது கிட்டத்தட்ட 120 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரெட் அண்ட் பன்னுக்கே வந்து நம்ம முடிச்சிருக்கோம். அட்லீஸ்ட் மோர் தென் 100, கண்டிப்பாக எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரியல, பட் மோர் தென் 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரெட் அண்ட் பன் ஒர்க் ஷாப்க்கு வந்திருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, நினச்சே பார்க்கல. அதுவும் இந்த ஷார்ட் டைம்ல இவ்வளோ சப்போர்ட் வருங்கிறது சத்தியமாக நாங்கள் எக்ஸ்பெக்ட். அதுவும் நாங்கள் வந்து இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்ட உடனே கடகடன்னு எல்லாம் புக் ஆகிடும். அது வந்து ஒரு பிளெஸிங் தான் எங்களுக்கு ஆக்சுவலாக. உண்மையாக இந்த 10th ஒர்க் ஷாப்க்கு வந்து நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். இந்த மூஞ்சை வந்து நம்பி எல்லாரும் வரும். ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். குட். ஸோ முடிஞ்ச அளவு இரும்பு கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு நான் கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம், ஆனால் கொஞ்சம் தாராளமாக நமக்கு எண்ணெய் வேணும் இதுக்கு. இதுக்கு லாஸ்ட்டாக போடுறதுக்கு நமக்கு ஒரு பொடி வேணும். அதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம். இது லைட்டாக ரோஸ்ட் ஆனதுமே நம்ம எடுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுப்போம். ஓகேங்களா? இதில் வந்து எண்ணெய் சூடானதோ 1 டீஸ்பூன் கடுகு, கூடவே 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி. இப்போ இதில் கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 பல்லு பூண்டு எடுத்து ஒன்றில் நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க, இல்லைனா இது மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வேகட்டும், தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் அதுவே தண்ணி விட்டு நல்லா மசிஞ்சு வேகட்டும். ஓகேவா? இங்கே வந்து அந்த கடுகு வந்து பர்ஸ்ட் ஆக ஆரம்பிக்கும், அந்த டைமில் ஆஃப் பண்ணிடணும். வெளிக்குட்டி கத்துது. ஓகே, நான் இதை பவுடர் பண்ணி வச்சிடுறேன். ஒரு 2-3 கேரக்டர் பேசுதான், எல்லா கேரக்டருக்கும் வாய்ஸ் மாடுலேட் பண்ணி அவனே பேசிகிட்டு இருக்கான். ஜிராஃப் பேசுது, எலிஃபண்ட் பேசுது. மொக்கு வாங்கினாலே இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா வெந்துட்டு இருந்துச்சு. தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் நான் வந்து ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பெருங்காய பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிப்போம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ
தவா எக் ரோஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி தொக்கில் இன்னும் நம்ம அந்த லாஸ்ட்டாக மஸ்டர்டும் வெந்தயம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது சேர்க்கல. நான் கொஞ்சமாக தேவையான அளவு தொக்கு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஒரு 3 முட்டைக்கு. இதில் வந்து வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு லைட்டாக இந்த வெங்காயம் ஃபுல்லாக வேக வேண்டாம், லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். ஓகே, மேலே ஒரு 3 முட்டை மட்டும் உடைச்சு ஊற்றிக்கலாம். தொக்கு மேலே உட்கார வைக்கலாம். ஓகே, இந்த கிளம்பாவா? குழம்பு இல்லை, பட் அது மாதிரி தான் இருக்கும். முட்டை குழம்பு உன்னோட ஃபேவரெட்ல. இதில் வந்து கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். இது வந்து எவ்வளோ தூரம் உங்களுக்கு குக் ஆகணுமோ, இப்போ ஃபுல்லாக பாயில் ஆகணும்னா அதை ஃபுல்லாக வேகணும் முட்டை அப்படின்னா திருப்பி போட்டுக்கோங்க. இல்லை லைட்டாக ஹாஃப் பாயில் வேணும்னா திருப்பி போடாமல் அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த தொக்கில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுல, இந்த ஸ்டேஜில் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க அந்த பவுடரில் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கையை பாருங்கள், கை எப்பவுமே அப்படி அந்த லெஃப்ட்டு ஃப்ரீயாக இருக்க கை ஒரு மாதிரி இழுத்துக்கும். அது இவளுக்கு மட்டும் தான் அந்த பிரச்சனை இருக்குன்னு நினச்சேன், பார்த்தா நிறைய பேருக்கு இருக்குது. வினோக்கு இருந்துச்சு, பவிக்கு இருந்துச்சு, சும்மாவே இப்படி வந்துடுது. இப்படி வந்து இப்படி முன்னாடி தொங்கும். இப்படி நான் வந்து கொஞ்சம் ஹாஃப் பாயிலாக தான் எடுத்தேன். ஸோ தொக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப கம்மியாக இருந்தாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு முட்டை கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி அந்த முட்டை வந்து நம்ம உடச்சி ஊற்றி முட்டை குழம்பு செய்வோம்ல, அந்த மாதிரி டேஸ்ட் தான். ஆனால் அந்த வெங்காயம் வந்து க்ரன்ச்சியாக இருக்குது, முட்டை சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த தொக்கு கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை ரெசிபி. இது நிஜமாவே சாதத்தை விட சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெலாம் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறோம். அது வரைக்கும் பாய் சொல்லிடுங்க. சொல்லிட்டு